வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MS எக்ஸலில் எப்படி வந்து லுக்கப் டேபிளை பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ லுக்கப் டேபிள்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக அதை சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட் இருக்குது, அதில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை ஃபைன் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை ஏதாவது ஒரு வேர்டை ஃபைன் பண்ணணும் அப்படின்னாலோ நம்ம வந்து ஃபைண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்து அதில் வந்து நம்ம வந்து வேல்யூவையோ இல்லை வேர்டையோ போட்டு நம்ம ஃபைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு ஃபைன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் இந்த லுக்கப் டேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீ ஐடி கொடுத்து அதுக்கு ஈக்குவலண்டான வேல்யூ எங்கே இருக்குன்னு ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த லுக்கப் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லுக்கப் டேபிள் வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, ரெண்டு விதமான டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து அரே லுக்கப் டேபிள், இன்னொன்று வந்து வெக்டர் லுக்கப் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வெக்டர் லுக்கப் டேபிள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு சாம்பிள் டேட்டா செட் கொடுத்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி, நேம், ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லுக்கப் டேபிளுக்கான சின்டாக்ஸ் ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லுக்கப் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிற வேல்யூ. ஸோ லுக்கப் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லுக்கப் வெக்டர்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்டிங் பாயிண்ட் அந்த ரேஞ்ச் என்னங்கிறது தான் நம்ம லுக்கப் வெக்டர் அப்படிங்கிறதுக்குள்ளே கொடுக்கணும். ரிசல்ட் வெக்டர் அப்படின்னா நம்ம எந்த ஃபாண்ட், அதாவது எந்த ஃபார்மெட்டில் இருக்கிற ரேஞ்சில் இருந்து நம்ம அந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்மெட் தான் இது. ஸோ இதுதான் வந்து லுக்கப் டேபிளோட சின்டாக்ஸு. ஸோ இதை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம ஒரு சாம்பிள் டேட்டா செட் வச்சு நம்ம எப்படி பயன்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம வந்து முன்னாடியே வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டாக ஒரு சாம்பிள் டேட்டா செட் கொடுத்துருக்கோம். இதில் எப்படி லுக்கப் டேபிளை ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ 2 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம வந்து கீ ஐடியா போட்டிருக்கோம். இதை வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2 அப்படின்னு சொல்லக்கூடிய A2 அண்ட் A6 அதுக்குள்ளே இருக்க ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். அதுதான் வந்து லுக்கப் வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ரேஞ்சுக்குள்ளேருந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ரிசல்ட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே B2 to B6 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இந்த சின்டாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்படி நம்ம போடுறப்போ A2:A6 B2:B6 அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைண்ட் ஆகிற வேல்யூ வந்து இங்கே ஜாக் அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. ஸோ சப்போஸ் இப்போ நம்ம 3 அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, 3 கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோனின் மாறிடுச்சு, ஏன்னா இந்த வேல்யூ இங்கே இருக்குது. இதுவே நம்ம 4 கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு மாறும். ஸோ இப்படி தான் வந்து நாம் வந்து MS எக்ஸலில் வந்து லுக்கப் டேபிள், அதாவது வெக்டர் லுக்கப் டேபிளை வந்து இப்படி தான் நம்ம பயன்படுத்தணும்.